விதி என்ற நிலைகள் ஒன்று உண்டு என்றால் மனிதன் தான் கருவிலே வளரப்படும் போது இந்த தாய் எதை உற்று பார்த்து அந்த உணர்வின் தன்னை அது பதிவாக்கின்றது பூர்வ புண்ணியமானாலும் அந்த விதியை அவன் வளர்ச்சியில் அதன் நிலைகளை வளர்த்துக் கொண்டிருக்கும். அந்த தருணம் வரப்படும் போது அந்த முடிவு வரப்படும் ஒரு நோயின் தன்மை வரப்படும் போது நோயாளியை பார்த்தா தாய் கருவிலே விளையப்படும் இந்த உணர்வு பதிவாக்கி விடுகின்றது. அப்ப அது வளர்ச்சி அடைந்து பிறக்கப்படும் போது அவன் விதிப்படி அந்த நோய் வந்தேதான் தீரும். நீங்க ஜோசியம் பார்த்து அதை பார்த்துறேன் இதை பார்த்துறேன் டாக்டர்கிட்ட போய் அதை பார்த்துறோம்னா விதிப்படி நடக்கதான் தீரும். ஏன்னா இவர் மருந்துகள் ஒட்டாது. அந்த தருணம் வந்தவொடனே இதுவும் அந்த மருந்து கொடுப்பதில் உள்ள நஞ்சை அது தன்னுடன் இணைத்து அதுவும் பெருகி இவரை வீழ்த்தியே தீரும். கொஞ்ச நாளைக்கு இந்த வலியிலிருந்து தப்பலாம். ஆனால் அதில் உள்ள விஷயத்தை தனக்குள் எடுத்து மற்ற உறுப்புகளை கொண்டு இந்த விதிப்படி அவன் மடிந்தேதான் தேர்வான். விதி என்ற ரூபம் இதுதான் வருகின்றது. ஆக நாம் பிறந்த பின் வருவதெல்லாம் அது விதியாகாது. ஆக கருவில் வளரப்படும் போது இந்த தாய் எதையெல்லாம் தனக்குள் உருவாக்கியுள்ளதோ அந்த விதியின் பலனே நடக்கும். தாய் கருவில் இருக்கும் போது ஒரு தத்துவத்தை பேசி உயர்ந்த ஞானத்தை பேசி அதன் வழியில் உயர்ந்தார் என்று ஏக்கத்துடன் அந்த தாய் தன் குடும்பத்தின் நிலைகள் சிக்கல் அதிகமாகும் போது மகான்களை எண்ணி அந்த மகானுடைய உணர்வுகள் அது எங்கள் குடும்பத்தில் படர வேண்டும் என்ற எண்ணத்தை ஓங்கி அந்த தாய் அந்த செயல்களை செய்திருந்தால் அந்த உணர்வின் தன்மை கொண்டு ஒரு யாரோ அன்னைக்கு ஒரு சாது வரப்படும் போது அந்த மகான் அருள் பெற வேண்டும் என்று அவருக்கு சக்தி இருக்கிறதோ இல்லையோ அவரை மகானா எண்ணி அந்த உணர்வின் தன்மை பெற வேண்டும் என்றும்போது அதே சமயத்தில் ஒரு யாசகத்தை கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம். நீ நல்லா இருமா, உன் குடும்பம் எல்லாம் நல்லா இருக்குமா அப்படி அந்த சொல்லை பதிவாக்கப்படும் போது அந்த உணர்வின் தன்மை கருவிலை விளையக்கூடிய குழந்தைக்கு அது விதியாகின்றது. அதன் விதிப்படி அதனுடைய வளர்ச்சிகள் இங்க வளர அவன் எதிர்பார்க்காத நிலைகள் காரியங்கள் சித்தியாகும். ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருப்பான், ஒருத்தன் தொலைச்சிக்கிட்டே இருப்பான், ஒருத்தன் வளர்ந்துகிட்டே இருப்பான். அந்த குடும்பம் தரித்திரமான நிலைகள் இருக்கும். அந்த தாய் கருவில் இருக்கும் போது எதை எடுத்ததோ ஒருவருக்கு நோயா வந்திருக்கு நலிந்து கொண்டே இருப்பான். அவனை எண்ணும் போதெல்லாம் தாய் வேதனையா பட்டு கொண்டிருக்கும். இந்த வேதனை குடும்பத்தில் அனைத்தையும் மாற்றிக்கொண்டிருக்கும். ஆனால் அதிலே ஒருவன் தன் நிலைகளை எடுத்துக்கொண்டு இந்த தீமைகளை வெல்லும் சக்தியாக அவன் வளருவான். இதெல்லாம் விதிப்படி நடப்பதென்று இதைதான் மதிகொண்டு விதியை மாற்ற வேண்டும் என்று. இப்போ ஒரு தீமையை நாம் பார்க்கின்றோம். மனிதன் வாழ்க்கை அந்த உணர்வின் தன்மை ஊழ்வினை என்ற வித்தை உருவாகின்றது. அந்த வித்தை முளைக்காது தடுப்பது மதி. அந்த மகிழ்ச்சியின் அம்சத்தை நான் பெற வேண்டும் என்ற மதிகொண்டு தன் உடலுக்குள் செலுத்தப்படும் போது அந்த தீமையின் உணர்வை தனக்குள் வளாது முளையிலேயே அதை கிள்ளி எறிந்து விடுகின்றது. புளியங்கொட்டை என்று நாம் தட்டிவிட்டால் அது குப்பையில் தான் விளையும். பின் தன் வீட்டருகிலே வந்து விட்டால் அவனுடைய விழுதுகளை பரப்பி அது பெரும் இழிச்சமாக மாறுகின்றது. அதை வெட்டுவதற்கு நிறைய வேண்டும். அது வெட்டும் போது இந்த பக்கத்தில் வீட்டில் சாய்ந்த வீட்டை நொறுக்கிவிடும். அதை சிறுக சிறுக எப்படி குறைக்க வேண்டுமோ மறிகொண்டு இந்த வீடு இடியாமல் குறைக்க வேண்டும்.